கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. பல மாவட்டங்களில் அரசு பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் சென்னையிலும் மழை வெள்ளம் என்கிற அச்சம் மேலோங்கி இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வை நடத்தலாமா வேண்டாமா என்கிற ஒரு ஊசலாட்டம் இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே நாம் கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி முடித்திருக்கிறோம். ஆங்காங்கே வாய்ப்புள்ள இடங்களில் நீதிமன்றங்களிலும் மாவட்ட அளவிலான நீதிமன்றங்களிலும் நம்முடைய வழக்கறிஞர் அணி சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். என்றாலும் இது இன்னும் விரிவாக பேசப்பட வேண்டும். இந்திய தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவமதிப்பு என்பது இந்த தேசத்தின் தலைக்குனிவு, வெட்கக்கேடு. இதை யாரும் பெரிதாக பேசவில்லையே என்கிற ஒரு கவலை நமக்கு நெஞ்சை குமைந்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த வழக்குரைஞர்களை எல்லாம் வைத்து இப்படி ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று 2-3 நாட்களுக்கு முன்னர் பார்வேந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு நான் சொல்லியிருந்தேன். நானே நம்முடைய நீதிபதிகள், இங்கே உரையாற்றிய நீதிபதிகளை தொடர்பு கொண்டு இசைவு கேட்டேன். முதலில் ஐயா ஹரிபரந்தாமன் அவர்கள் 23ஆம் தேதிக்கு நான் கேட்டேன். அன்றைக்கு அவர் இல்லை, 22ஆம் தேதி என்று அவர் சொன்னதன் அடிப்படையில் நம்முடைய நீதிபதி சந்துரு அவர்களையும் அண்ணன் வில்சன் அவர்களையும் தொடர்பு கொண்டு இந்த நாளில் நடத்துவதென மிக குறுகிய கால இடைவெளியில் இதை முடிவு செய்தோம். நேற்று நள்ளிரவு 1:30 மணிக்கு நான் ட்விட்டரிலே போட்டேன், அடாது மழை பெய்தாலும் இந்த நிகழ்வு நடந்தே தீரும், வழக்குரைஞர்கள் எல்லோரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று. நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன். இந்த 3 பேரும் ஆற்றிய உரை எந்த அளவுக்கு நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர முடியும். நமக்கு என்ன வலி இருக்கிறதோ அந்த வலிதான் அண்ணன் வில்சன் அவர்களிடத்திலும் இருக்கிறது. நம்முடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருவரிடமும் மேலோங்கி இருக்கிறது. உயர் நீதிமன்ற வளாகத்தில் நமக்கு எதிராக சிலர் செயல்பட்ட அந்த செயலாக இருந்தாலும், உச்ச நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே தலைமை நீதிபதிக்கு எதிராக நடந்த அந்த செயலாக இருந்தாலும், இவற்றையெல்லாம் நாம் கருத்தியல் சார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே மூவரும் வைத்த கருத்து. இதைத்தான் நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முன்னிறுத்துகிறது, வலியுறுத்துகிறது. B.R. கவாய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், அதனால் அவருக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம். அவரே அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் எப்படி எதிர்வினை ஆற்றினார் என்பதை அண்ணன் வில்சன் அவர்கள் இங்கே சொன்னார், நம்முடைய நீதிபதிகளும் குறிப்பிட்டார்கள். அவர் மீது இரக்கம் கொண்டு, பரிவு கொண்டு அல்லது பரிதாபம் கொண்டு நாம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கவில்லை. அடுத்த நாளே நாம் உயர்நீதிமன்ற வாசலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை.
இன்றைக்கு சனாதன சக்திகள் எந்த அளவுக்கு கொட்டமடிக்கிறார்கள், ஆணவத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதியின் மீதே ஒருவன் செருப்பை எடுத்து வீசுகிறான். வீசிய பிறகு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மீண்டும் திமிரோடு பதில் சொல்லுகிறான் என்றால் அது எந்த பின்னணியில் இருந்து நிகழ்கிறது என்பதை நாம் யூகிக்க வேண்டும். இந்த 11 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த இந்த 11 ஆண்டுகளில் சனாதன சக்திகளின் கை மிக ஓங்கி இருக்கிறது. எந்த நீதி நியாயம் போன்றவற்றுக்கும் அவர்கள் மதிப்பளிக்க தயாராக இல்லை. எதிர்த்து பேசினால் எழுதினால் வீடு புகுந்தே கொல்லுவோம் என்கிற அளவுக்கான வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது. பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர் போன்றவர்கள் எல்லாம் எந்த கட்சியையும் சாராதவர்கள், ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள், சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள், அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் வீடு புகுந்து தாக்கி படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு, துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களின் கொட்டம் தலைவிரித்தாடுகிறது. அந்த வரிசையிலே இதுவும் ஒன்று. B.R. கவாய் அவர்களின் மீது செருப்பு வீசிய அந்த நிகழ்வு. நம்முடைய நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் பேசுகிற போது அந்த சம்பவம் நடப்பதற்கு 2-3 வாரங்களுக்கு முன்புதான் அந்த வழக்கு தொடர்பான மென்ஷனிங் நடந்தது. அதிலே அவர் சொன்னது, உங்களுக்குத்தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதே, அவரிடமாவது போய் பிரேயர் செய்யுங்கள் என்று சொன்னார். இதற்காக அவ்வளவு பெரிய எதிர்வினை. அதன் பின்னர் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் மட்டுமல்ல, பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களிலும் ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் இது தொடர்பாக பேனல் டிஸ்கஷன்ஸ், பெரிய விவாதங்களை நடத்தினார்கள். இதில் வெளிப்படையாக தலைமை நீதிபதி அவர்களை கண்டித்தார்கள். ஒரு ப்ரொவோக்கிங் டிஸ்கஷன்ஸ், ஆத்திரத்தை தூண்டக்கூடிய விவாதங்கள். இங்கே துக்ளக் இதழை பற்றியும் சொன்னார். ஏன் தமிழ்நாட்டில் யாரும் நீங்க செருப்படுத்தி வீசாமல் இருக்கிறீங்க சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் மீது என்று வெளிப்படையாக எழுதுகிற துணிச்சல். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது என்று கருதுகிறேன், அவருடைய குரலோவியத்தை பற்றி இதயம் பேசுகிறது இதழிலே கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். பூரா இதில் வெறும் செக்ஸ் பற்றி தான் நிறைய எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு, காமத்தை பற்றி, காமத்து பாலை பற்றி. அதை அவர் விமர்சிக்கிற போது, நீங்கள் பெரிதாக மதிக்கிற ஜெகத்குருவின் பெயருக்கு முன்னால் தான் காமகோடி என்று இருக்கிறது, காமகோடி பீடாதிபதி என்று என அவருக்கே உரிய பாணியில் ஒரு மேடையிலே பேசினார். அதற்காக அன்றைக்கு இதயம் பேசுகிறது மணியன் கருணாநிதி செல்லும் இடங்களில் எல்லாம் செருப்பு மாலை போடுங்கள் என்று எழுதினார். அந்த துணிச்சல். அவர்களுடைய கருத்தியலை யாரும் எதிர்த்து பேசிவிடக்கூடாது, அவர்கள் நம்புகிற தலைமையை யாரும் விமர்சித்து விடக்கூடாது. ஆனால் அதே சங்கராச்சாரியாரின் அடுத்த வாரிசு ஜெயலலிதா அம்மையாரால் கைது செய்யப்பட்டார், சிறைப்படுத்தப்பட்டார். யாரும் வாய் திறக்கவில்லை. ஒரே ஒரு எதிர்ப்பு கூட தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து வரவில்லை. இந்த இரண்டுக்குமான ஒப்பீடு நாம் அவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு பயன்படும் என்று நான் கருதுகிறேன். காமகோடி என்கிற அந்த பெயரில் தான் இருக்கிறது காமம் என்று சொன்னதற்காக அவருக்கு செருப்பு மாலை போட வேண்டும் என்று வெளிப்படையாக தலையங்கத்தில் எழுதினார்கள், கொந்தளித்தார்கள். அதே காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை
கைது செய்தார் ஜெயலலிதா அம்மையார். கலைஞர் இருந்திருந்தால் அதை செய்திருக்கவே மாட்டார், அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஜெயலலிதா செய்தார். காரணங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக யாரும் இங்கே கொந்தளிக்கவில்லை, குமுறவில்லை. அந்த சக்திகள் தான் இன்றைக்கு ஏன் திருமாவளவனுக்கு எதிராக அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக செருப்பை எடுத்து வீசாமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ரோஷம் இல்லையா என்று எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு இதழுக்கு இங்கே துணிச்சல் இருக்கிறது. ஒரு தனியார் தொலைக்காட்சி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த பிரச்சனையை எந்த ஆய்வும் செய்யாமல், உறுதிப்படுத்தாமல், பாதிக்கப்பட்டவனாக கருதப்படுகிற அந்த வழக்குரைஞரிடம் கூட பேட்டி எடுக்காமல், அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள். அதுதான் பிரச்சனைக்கு முதல் தீப்பொறி. நடந்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ அவர்களின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. 2:34 சம்பவம் நடந்ததாக தெரிகிறது. 2:39 அந்த தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட் அதில் போய் அதில் அப்டேட் பண்ணுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு எடிட் பண்ணி வெளியே போடுறாங்க, தலைப்பு போட்டு. முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை. இது நடக்கப் போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? 20 செகண்ட், 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள். அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும். ஆனால் அடித்து கொல்லுங்கடா என்று திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியாக பேட்டி எடுத்து போடுறாங்க அடுத்த சில நிமிடங்களில். இப்போ இந்த தொலைக்காட்சி இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 5-6 தொலைக்காட்சிகளை மொத்தமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் குத்தகை எடுத்துக்கிச்சு. அவங்க வேலையே சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்ப்பது, அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் புளியந்தோப்பில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது, டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம். அப்போ ஆலிமுத்து தான் அங்கே கமிஷனராக இருந்தார், ஐபிஎஸ். அப்போ நான் பேசும்போது என்ன சொன்னேன், 400 ஆண்டுகால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீங்கள் இடிப்பதற்கு சொன்ன காரணம், அந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், ராமர் கோவில் இருந்தது, அதை இடித்துவிட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். 400 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கலாம், சரி, நாம் இல்லை என்று வாதிடவில்லை, இருந்திருக்கலாம். அதற்காக இதை இடித்துவிட்டுத்தான் அங்கே கோயிலை கட்ட வேண்டுமா? அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால், சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களிலெல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. திருப்பதி கோவிலே புத்த விகார் தான் என்று ஒருவன் ஆய்வு செய்து PhD பட்டம் வாங்கியிருக்கிறான். அவன் பெயர் ஜமனதாஸ். கூகுளில் கூட போய் பாருங்க, அந்த ஆய்வு கட்டுரையே இருக்கு. இப்போ அவன்லாம் கிளம்பினா என்ன ஆகிறது? இந்த இடத்துல புத்த விகார் தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு? ஏன் நீங்கள் பக்கத்திலே, மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசினேன். இது அப்படியே திரித்த தொலைக்காட்சி தான் இந்த தொலைக்காட்சி. சிவாலயங்களை இடிப்போம், திருமாவளவன் ஆவேசம் அப்படின்னு டைட்டில் போட்டான். நான் சொன்ன இன்டர்பிரேஷனே வேற. நீங்க ராமர் பிறந்த கோவில், ராமர் கோயில் இருந்த இடத்துல 400 வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்துல இருந்தது, அது இருந்த இடத்துல மசூதியை கட்டிட்டீங்க, அதனால் நாங்கள் இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்றீங்களே, அது என்ன நியாயம்? பக்கத்திலே பல ஏக்கர் நிலத்தை வாங்கி உங்களால் கட்ட முடியாதா அதே அயோத்தியாவில்? இதுதான் என்னுடைய கொஸ்டின், என்னுடைய கேள்வி இதுதான். ஆனால் அது எப்படி திருச்சி அவதூறு பரப்புனாங்க பாருங்க. அதே மாதிரி கொரோனா டைமில் நான் ஆன்லைனில் பேசுகிறேன். அது பெரியார் பிறந்த நாள், செப்டம்பர் 17. எங்கேயோ ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஒரு தம்பி அதை ஒருங்கிணைக்கிறாரு. நான் பேசும்போது மனுஸ்மிருதியை பற்றி பேசுகிறேன். இப்போ ஐயாங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அம்பேத்கர் எரித்தார், பெரியார் எரித்தார், அந்த வரலாறெல்லாம் நம்ம படித்ததுனால படித்ததை பேச தூண்டுது. நமக்கு படித்ததை பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? அப்போ பெரியார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் ஏன் மனுஸ்மிருதியை எரித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது,
பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும், பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, அதாவது வேற அர்த்தத்தில் அது வருது, கணவனுக்கு மற்றவங்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, எந்த நேரத்திலையும் வந்து அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து மனுஸ்மிருதி. இப்போ ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற அது ஒரு இன்டர்பிரேட்டேஷன் நான் சொல்றேன். உடனே இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவதூறு பரப்புனாங்க. இப்போ எல்லாரும் கத்துனாங்க. நான் சொன்னேன் மனுஸ்மிருதியில் இருக்கிறது தான் பேசினேன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம். ஒரு ஊரா போய் கொடுத்தோம். படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய இயக்கமாக எடுத்தோம். மாதக்கணக்கில் நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நடத்தணும். எல்லாம் வாய் மூடிக்கிட்டாங்க. தோழர்களே, அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு 100 வீடியோ போட்டிருப்பாங்க. 20 பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமாக தாக்கினார்கள். அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில் படுத்து கிடக்கிறாரு. 15 நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக கூட அடிக்கலை, ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதுதான் அதுக்கு கண்டென்ட், அதனுடைய பொருள். திருமாவளவன் வந்து பாரு வன்முறையை தூண்டுகிறார், இப்போ அடிக்க சொல்கிறார்ல, இவர் இப்படி பேசுறவர் அப்போ அடிக்க சொன்னது உண்மைதானே அப்படின்னு ரெண்டையும் காரலேட் பண்ணுறாங்க. இப்போ வீடியோ கிடைச்சிருக்கு, ஃபுட்டேஜ். அவங்க பேசின வாய்ஸ்லாம் மியூட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. உள்ள என்ன பேசுகிறாங்க சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சு போகுது. 30 நொடிகளில் அவன் ஓடுறான். உள்ளே போயிட்டு 53 நிமிஷம் அந்த பார் கவுன்சிலில் இயல்பாக இருக்கிறான். அங்கே போகிறான், இங்கே வரான், அவரை பார்க்குறான், இவரை பார்க்குறான், உட்காடுறான், பேப்பர் படிக்கிறான், எழுதுறான், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான். போலீஸ் வாப்பான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷன் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அப்படி உடனே ஆம்புலன்ஸ் கொடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கத்துறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க. போய் அங்கே டியூப் வைக்கிறாங்க, கழுத்தில் பேடு போடுறாங்க. உடனே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டலில். இது எவ்வளோ பெரிய நாடகம் பாருங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து 35வது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்வீட், உடனே H. ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள். அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க. அதான் நம்முடைய நீதிபதி சொன்னார், நீ வந்து மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச துணை அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். இந்த தாக்குதல் நடக்கத்தானே செய்யும். நாம் இதை எதிர்பார்க்கிறோம், அதுல இருந்து பிரச்சனை இல்லை. ஐடியாலஜிக்கல் வார், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், எலக்டோரலா உங்களுக்கு வந்து திமுக எதிரியா இருக்கலாம், அல்லது அண்ணா திமுக எதிரியா இருக்கலாம், அல்லது வேற யாராவது எதிரியா இருக்கலாம். ஐடியாலஜிக்கலா நாங்க தான் உங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை VCK வர்சஸ் பிஜேபி, நாங்க எலக்டோரலா உங்களை காம்பீட் பண்ணல. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி. அப்போ ஏடிஎம்கேவை நீங்க வந்து காலி பண்றதுதான் உங்க நோக்கம். இதான் உங்க ஹிடன் அஜெண்டா, அவங்கள தூக்கி போடணும்னு. அந்த விவரம் தெரியாம அதிமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்கிறதா நம்ம கவலை. அதான் அடிக்கடி சொல்றோம், நீ வந்து உங்களுடைய இண்டிபெண்டன்சியை காப்பாத்திக்கிங்க, தனியா நில்லுங்க. உங்களுக்கு இன்னும் தனியா அந்த அம்மா இல்லாத நேரத்திலே 65 இடத்துல வெற்றியை கொடுத்துருக்காங்க. உங்க ஓட் பேங்க் இன்டாக்டா இருக்குது, அப்படியே காப்பாத்திக்கிங்க. அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்டுறாதீங்க, அது நல்ல அரசியல் இல்லை. நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா, நீ யார் இதை பத்தி கேட்கன்னு கேட்கிறாங்க அதிமுகவில். எலக்டோரலா எப்படி வேணாலும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள், சமத்துவத்தை ஏற்காதவர்கள், பெண் உரிமையை விரும்பாதவர்கள்,
இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை, அதற்கு முயற்சிப்பதை, அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அதுதான் பிரச்சனை. இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுறாங்க. ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு. டிஎம்கே கோலோச்சுகிற கட்சி, அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போறா? சாயிர கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும். ஒரு பொருள் இந்த செவரு பொதுவாக சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டுவான் சாயாம இருக்கிறதுக்கு. சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டு கொடுக்க முடியும். அது ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற கட்சி, 6வது முறையா ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற கட்சி. அந்த கட்சியை எவனோ எதிர்த்து பார்த்து அவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டான், காணாம போயிட்டான், கரைஞ்சு போயிட்டான். அந்த கட்சியை அவங்களை எதிர்கொள்றதுக்கு வலிமை உள்ள கட்சி. அதுக்கு போய் நாம ஏன் முட்டு கொடுக்கணும்? நாங்க ஏன் தலையிடுறோம்னா, நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் ஏற்று வைக்கிறீர்கள். அது திமுக பேசலாம், திமுக பேசுங்கிறதுக்காக நாங்க அந்த அரசியலை பேசாம இருக்க முடியாது. நாங்களும் பேசுறோம். நாங்க பேசுறது சமூக நீதி அரசியல். நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரிய அரசியல். நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரிய அரசியல். B.R. கவாய் அம்பேத்கரைட். அவர் ஒரு அம்பேத்கரியவாதி. அவருக்கு நேர்ந்திருக்கிற அவமதிப்பு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவமதிப்பு, இந்திய தேசத்திற்கு எதிரான அவமதிப்பு, அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிரான அவமதிப்பு. அவருடைய தந்தை R.S. கவாய் அம்பேத்கர் அவர்களுக்கு தளபதியாக இருந்தவர். அவர்கள் சமகாலத்து தலைவர்களுள் அவரும் ஒருவர். அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க வேண்டும் என்று விரும்பி ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷனையும் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியையும் இணைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்கிற விவாதம் நடந்தபோது அந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர் R.S. கவாய். அப்போ என் சிவராஜ், தந்தை என் சிவராஜ், R.S. கவாய் போன்றவரெல்லாம் அம்பேத்கரோடு சேர்ந்து குடியரசுக் கட்சியை உருவாக்குவது என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அவர் டிசம்பரில் இறந்து போறார். இறந்து போனதுக்கு பிறகு அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, கோபர்கடே, R.S. கவாய், தந்தை சிவராஜ், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கின கட்சி தான் RPI, ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அது கொஞ்ச நாள்ல ரெண்டா உடைஞ்சிருது. கவாய் பிரிவினும் கோபர்கடே பிரிவினும் ரெண்டா உடைஞ்சிருது தேசிய அளவில். அந்த கவாய் பிரிவினுடைய தலைவர் தான் இவருடைய அப்பா R.S. கவாய். அவருடைய பேர்ல தான் அது கவாய் ஃபேக்ஷனே உருவாகுது. அவர் லோக்சபா மெம்பராகவும் இருந்திருக்கிறாரு, ராஜ்யசபா மெம்பராகவும் இருந்திருக்கிறாரு, 3 மாநிலங்களில் கவர்னராகவும் இருந்திருக்கிறார் R.S. கவாய். பீகார்ல கவர்னர், சிக்கிம்ல கவர்னர், கேரளாவில் கவர்னர். அவர் ஒரு அம்பேத்கரைட். 1956 அக்டோபர் 14ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரிலே லட்சக்கணக்கானோடு பௌத்தத்தை தழுவிய போது R.S. கவாய் குடும்பமும் பௌத்தத்தை தழுவியது. ஆகவே அவர் ஒரு பௌத்தர். யார்? B.R. கவாய். இப்ப அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அண்மையில் சென்னையில் அவங்களை சந்திச்சேன். அந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்த நாங்கள் பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவரை கூட சீஃப் ஜஸ்டிஸோட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆங்கிலத்தில் பேசினாங்க. நான் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு எந்த சொந்த வீடும் கிடையாது, ஜனங்களோடு இருக்கிறேன், ஜனங்களோட நான் போய் புத்திசத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறேன், பௌத்தத்தை பரப்புதான் என் வேலை, ஜனங்களோட சாப்பிட்டுட்டு எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொன்னாங்க. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியின் தாய் மக்கள் துண்டு ஆற்றுவதில் அவ்வளவு ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். எந்த உடைமையும் எனக்கு வேண்டாம் என்கிற அந்த பற்றற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவங்க போய் டெல்லியில் அவர் கூட இருக்கலாம், பெரிய பங்களாவில் வாழலாம், அவ்வளவு பெரிய வசதிகளோடு வாழ முடியும். அவர் ஒரு அம்பேத்கரைட். கவாய் அவர்களின் தாயார் ஒரு அம்பேத்கரியவாதி. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த பின்னணியில் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக வந்திருக்கிறார் என்றால் அவர் சந்தித்த சவால்கள் எவ்வளவு இருக்கும். நீதிபதி சந்துரு அவர்கள் பேசும்போது ஒரு புதிய செய்தியாக இருந்தது. KR நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தபோது KG பாலகிருஷ்ணன் அவர்களை வரவிடாமல் தடுக்கிற முயற்சி எப்படியெல்லாம் நடந்தது. அதனால் எந்த நீதிபதி நியமனத்திற்கும் கையெழுத்திட மாட்டேன் என்ற அறப்போரை KG பாலகிருஷ்ணனுக்காக KR நாராயணன் மேற்கொண்டார்
என்கிற அந்த செய்தி இந்தியா முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக, இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான ஒடுக்குமுறைகள் இருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். அதில் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் பேசுகிற போது மத்திய பிரதேச நீதிபதி அதுல்ய ஸ்ரீதரன் அவர்களை தூக்கி அடித்தாங்க. அதில் ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். இதை எத்தனை பேர் சரியாக கவனிச்சுன்னு தெரியல. பாண்டேங்கிற அனூப் பாண்டேங்கிற ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவனை விமர்சனம் செய்து ஒரு மீம்ஸ் போட்டுறான். அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். என்ன தண்டனைன்னா, ஒரு பிராமணன் காலை கழுவி காலை சுத்தம் பண்ணி அந்த தண்ணி அவன் குடிக்கணும். அந்த தண்டனை பெற்றவன் யாருன்னா எஸ்சி கிடையாது, தலித் கிடையாது. இங்கே ஆண்ட சாதின்னு பெருமையாக பேசிக்கிறாங்க இல்லையா, நாங்கள் ஆண்ட வம்சம், ஆண்ட சாதின்னு. பிராமணர்களின் பார்வையில் நீயும் சூத்திரம்தான் என்பதற்கு அதுதான் ஒரு சான்று. உனக்கு அந்த நிலை தான் வரப்போகுது. நீ பார், தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த பிறகு நாள்தோறும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா ஆண்ட பரம்பரையெல்லாம், அவங்க நிலையெல்லாம் என்னங்கிறது பின்னால பார்ப்பாங்க. அப்பதான் திருமாவளவனுடைய போராட்டத்தின் அருமை புரியும். அப்பதான் அந்த அருமை புரியும். இவன் யாருக்காக பேசினான், எதற்காக பேசினான், அவன் சொன்னது உண்மைதான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக காரர்கள் சிந்திக்க போகிறார்கள். திருமாவளவன் சொன்னது சரிதான், பிஜேபி நம்மளை காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிய போகுது பாருங்க. அதுதான் நடக்க போகுது. அந்த பையன் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவன். அவனுக்கு கொடுத்த தண்டனை அவன் காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பது. அந்த சம்பவத்தை எதுக்காக குறிப்பிட்டார்னா, அந்த ஜட்ஜ் இருக்காரு பாருங்க, அதுல்ய ஸ்ரீதரன், அதை அவர் கண்டிக்கிறார், அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றார். இதுதான் சனாதன சக்திகளுக்கு பிரிக்கவில்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன்னு என்று சொன்னார். நானும் அந்த வீடியோ வரும்போது பார்த்துட்டு வந்தேன். இல்லை என்னன்னா, இப்போ சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்தது இல்லையா, அந்த சிந்தூர் ஆப்ரேஷனை லீட் பண்ணி நடத்தினவங்க நம்முடைய இந்தியன் ஆர்மியில் 2 பேருமே பெண்கள். அவங்க இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள். அது பற்றி கருத்து சொல்லுகிற போது அமைச்சர் சொல்றார், இந்த துறையை சார்ந்த அமைச்சர், உங்க சகோதரிகளை வச்சு உங்களை வீழ்த்தணும் பாரு அப்படின்னு சொல்றார். அவங்க இந்தியன் ஆர்மியில் தானே இருக்காங்க, அவங்க இந்தியன் தானே, இந்தியா மக்களுக்காக, இந்திய தேசத்திற்காகத்தானே அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. அவன் புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீயும் முஸ்லீமு, இந்த அம்மாவும் முஸ்லீமு, உங்க சகோதரி வச்சு உங்களை நாங்கள் காலி பண்ணோம். அதை விட முக்கியமா அவன் யாரை சொல்றான்னா, பயங்கரவாதிகளை சொல்றான். இப்ப பயங்கரவாதிகளின் சகோதரி அப்படின்னு சொன்னதை இவர் கண்டிக்கிறார். யார் கண்டிக்கிறது? அந்த மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ். அவர் அங்க இருக்கிற இடத்துல அவருடைய ரேங்க் 3, அதாவது கொலிஜியத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கான தகுதி படைத்தவராக இருக்கிறார். அவரை தூக்கி சத்தீஸ்கர்ல போடுறாங்க. அங்கேயும் போடக்கூடாதுன்னு தூக்கி அடிக்கிறான், அலகாபாத்துக்கு போடணும்ன்றான். கவர்மெண்ட் போய் தலையீடு செய்து இன்டர்வீன் பண்ணுது. ஏன் அப்படின்னா, அலகாபாத்தில் சத்தீஸ்கர்ல இருந்தா மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாம் எடுக்கிற நடவடிக்கைகளை இவர் கண்டிப்பாரு, விமர்சிப்பாரு, வழக்கு போடுவாரு, சுவமோட்டோவா இதை எடுத்துக்குவாரு. அப்ப அந்த ஜட்ஜி ஒரு லெஃப்ட் ஓரியன்டா இருக்கிறாரு, ஒரு டெமோக்ரட்டைஸ்டா இருக்கிறாரு. அவர் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய பார்வை உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதுல பிரச்சனை. சனாதன சக்திகளுக்கு எதிராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால அவரை தூக்கி அலகாபாத்தில் போட்டாங்க. அவர் 7th ரேங்க்ல போயிடுவார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் வரவிடாமல் தடுப்பது, வந்தாலும் தலைமை நீதிபதியாக வரவிடாமல் தடுப்பது, இதெல்லாம் டிலே டாக்டிக்ஸ். இங்கேயும் அங்கேயும் தூக்கி அடிச்சு லேட் பண்ணி கடைசியாக சொன்னார் பாருங்க, கரெக்டா மற்றவங்க வந்தால் 2 வருஷம் 3 வருஷம் நீதிபதியாக இருக்க முடியும். ஆனால் கவாய் மாதிரி ஆள் வந்தால் 6 மாசத்துக்குள்ள அவங்க காலி ஆகிற மாதிரி தான் எலிவேட் பண்ணுவாங்க. இவ்வளவும் திட்டமிட்டு நடக்குது, ரொம்ப கால்குலேட்டிவாக நடக்குது. உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை தலைமை நீதிபதி உட்பட 34 பேர் தான். இந்த 34 பேர்ல எத்தனை பேர் ஓபிசி? இங்க எஸ்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துற ஓபிசி இதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறாங்களா? திருமாவளவன் கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்க்கிற ஓபிசியை ஏன் சுப்ரீம் கோர்ட்ல 34 பேர்ல எங்க சமூகத்தை சார்ந்த யாரும் இல்லைன்னு யாராவது கேள்வி எழுப்புறாங்களா? போராட்டம் நடத்துறாங்களா? அந்த சிந்தனை இருக்கா? இல்ல. தலித்துகள் ஒரு சக்தியா வந்துடக்கூடாது. அப்படி வளர்ந்தா அவங்க கட்டுக்குள்ள இருக்கணும்.
நீ அரசியல் செய், ஆனால் எங்க கூட வந்துரு, பிஜேபி அணிக்கு வந்துரு, பிஜேபியோட இரு, எங்களுக்கு ஆதரவு சக்தியாயிரு, இல்லைன்னா உன்னை இப்படி தான் காலி பண்ணுவோம். இதுதான் இன்றைய அரசியல் நகர்வுகள், உத்திகள். இதில் என்னன்னா ஆர்எஸ்எஸ், பிஜேபி இது வந்து மென் ஃபார் பிராமின் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூவிட்டு கிடக்குறாங்க. நான் கேட்டால் நான் அப்படி ஐபிஎஸ் படித்தேன்றாங்க. ஏது ஓபிசிக்கு எதிரான சங்கங்கிறது கூடவா தெரியல? சூத்திரசாதிகளுக்கு எதிரான சங்கம் அப்படிங்கிறது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. இது வளர்ந்தா ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஞானம் கூடவா இல்லை, அறிவு கூட இல்லைன்னு கேட்டா கோபம் வந்துடும் உங்களுக்கு. இல்லை, இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் அரசியல் செய்து பண்படுத்திய இந்த மண்ணுக்குள்ள ஒரு சனாதன சக்தியை வலிமை பெற வைத்தால் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கறத எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த கவலையில இருந்தா நாம பேசுறோம். நாம் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக, கூட்டணியின் நலனுக்காக பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தலித் மக்களுக்கு எதிராக என்னை கொண்டு போய் நிறுத்துகிறாங்களாம். நான் தலித்துகளுக்கு ஆதரவா பேசல, திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன். நாங்க திமுக விமர்சனம் பண்ணா நீ ஏன் தலையீடு செய்யற? நாம் பேசுற அரசியலை நீ விமர்சிக்கிற. நாம் பேசுற அரசியல் பெரியார் பேசிய அரசியல். பெரியாரையே நீ விமர்சிக்கிற போது நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதே நீ காலி பண்ணிட்டா நான் எப்படி இங்க களத்தில் நின்று மக்கள் அணிதிரட்ட முடியும், அரசியல் படுத்த முடியும்? பெரியாரையே நீ கன்னடன் சொன்னா நாளைக்கு அம்பேத்கர் மராத்தின்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப அம்பேத்கர் வேண்டாம், பெரியாரும் வேண்டாம், மார்க்ஸ் வேண்டாம், நான் எந்த அரசியலை பேச முடியும்? சமத்துவத்திற்கான அரசியல். இங்க இனவாதம் தான் சாதியவாதமாக இருக்கிறது, சாதியவாதம் தான் இனவாதமாக இருக்கிறது, சாதியவாதம் இனவாதம் தான் இங்கே மதவாதமாக இருக்கிறது, மதவாதம் தான் சனாதனவாதமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் என்பது வெறும் தீர்ப்புகளை சொல்லுகிற ஒரு இடம் அல்ல. வெறும் அப்பல்லேட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் அதை பார்க்க முடியாது. ஹைகோர்ட்ஸில் போடக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் மேலே கொண்டு போய் மேல்முறையீடு செஞ்சா அங்க நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் அப்படிங்கிறது அல்ல. உச்சநீதிமன்றம் என்பது இந்திய தேசத்தை கட்டமைப்பதற்கான அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண். சுப்ரீம் கோர்ட் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரண். கேசவானந்த பாரதி வழக்கில் அரசமைப்பு சட்டத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீ அமெண்ட் பண்ணலாம், எத்தனை முறை வேண்டாலும் அமெண்ட் பண்ணலாம். அரசமைப்பு சட்டத்தில் நீ திருத்தங்களை கொண்டு வரலாம், ஆனால் அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரிய புத்தகம் இன்னைக்கு சின்னதாக காட்டினாங்க. அந்த புத்தகத்தினுடைய மொத்த சாராம்சமும் பிரியாம்பிள் இருக்கு. இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு பக்கம் 10 வரி, அதுதான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டு அறிக்கை. அது ஒரு மேனிஃபெஸ்டோ. அது அந்த சாராம்சத்தை முற்றாக சிதைப்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம். பி.ஆர். கவாய் நான் ஒரு செக்யூலரிஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றாரு? அவர் ஒரு அம்பேத்கரைட், அதனால சொல்றாரு. அவர் கான்ஸ்டிடியூஷனை நம்புறார், அதனால சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சனாதன சக்திகளால் பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத ஒரு சொல் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற சொல் செக்யூலரிசம் என்பதுதான். அம்பேத்கர் ஒரு பெரிய ராஜதந்திரி, பெரிய டிப்ளமேட். முதல்ல அவர் அரங்கேற்றம் செய்யும் போது பிரியாம்பிள் அதை அவர் இன்சர்ட் பண்ணல, அந்த சொற்றொடரே இல்லை அதுல. ஆனால் இது செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன். பொதுவாக போகிற ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் செக்யூலர் கவர்மெண்ட். குடிமகனாக இருக்கிற எவனும் கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கலாம், மத நம்பிக்கை கொண்டவனாக இருக்கலாம், எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம், அந்த மதத்தை உதறிவிட்டு இன்னொரு மதத்துக்கு போகலாம், அந்த சுதந்திரம் அவனுக்கு உண்டு. ஆனால் நாங்கள் உருவாக்கப் போகிற இந்த புதிய அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கம். அதுதான் அந்த கோட்பாடு, அதுதான் அந்த பிரியாம்பிள். இது சாதாரணமான போராட்டம் இல்லை. உலகத்தில் எல்லா நாடுகளும் மதம் சார்ந்த அரசுகளை கொண்டிருக்கின்றன.
உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அரச மதத்தை கொண்டிருக்கின்றன. ஒரு ஸ்டேட் ரிலிஜன் கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவராக, அறிவாண்மை உள்ளவராக இருந்திருந்தால் அவர் இந்த சட்டத்தின் மூலம் இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாகத்தான் இருக்கும் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அம்பேத்கருக்கு நேர் எதிரான கொள்கை எதிரியாக இருக்கிற காந்தியடிகளும் செக்யூலரிசத்தை ஆதரித்தார் என்பது அடிக்கோடிட வேண்டிய செய்தி. அம்பேத்கர் அவர்களோடு முரண்பட்ட பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ரெண்டு தலைவர்களும் எதிர்த்திருந்தாங்கன்னா இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அன்றைக்கு மிகப்பெரிய சக்திகளாக விளங்கிய, அரசியல் சக்திகளாக விளங்கிய காந்தியடிகளும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இந்த ஒற்றை புள்ளியில் உடன்பட்டு நின்றார்கள். அதனால் இந்த கான்ஸ்டிடியூஷன் செக்யூலரிசம் என்பதை ஒரு முக்கியமான கோட்பாடாக முன்னிறுத்துகிறது. அதை சிதைக்க வேண்டும் என்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம். அதுதான் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி. கட்சி ஆரம்பித்து, கட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றி, ஆட்சியை தக்க வைத்து, தனிப்பெரும்பான்மை உள்ள ஒரு ஆட்சியாக யாருடைய தயவும் இல்லாமல் வருகிற போது இந்த சட்டம் தேவையில்லை என்று வெளிப்படையாக தூக்கி எறிய முடியும். அதுதான் அவர்களின் நோக்கம். இப்ப ஒவ்வொன்றாக அவர்கள் நீர்த்து போக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். குடியுரிமை சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்தவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் டைலூட்டிங் தி வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்கிற நடவடிக்கைகள் நாடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீதி சொல்லுகிற இடங்களிலும், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போன்ற மிக உயரிய இடங்களிலும் இன்றைக்கு அவர்களின் கருத்தை முன்மொழியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான ஒரு சான்றாக நான் இன்றைக்கு நினைத்தாலும் அப்படியே குமைகிறது. நான் எதை பார்க்கிறேன் என்றால், பாபர் மசூதி தொடர்பான வழக்கில் அவர்கள் தந்த தீர்ப்பு. அந்த இடத்தை தோண்டி பார்த்தோம், கீழே கட்டிடங்கள் இருந்துச்சு. ஆனால் அது கோயிலா என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை. கட்டிடங்கள் இருந்தது உண்மை, இந்து கோவில் இல்லை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன? ராமர் கோவில் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா ராமர் கோயில் அவர்கள் இடிக்கவில்லை என்று பொருள். இப்ப ராமர் கோவிலை இடித்துவிட்டு பாபர் மசூதியை கட்டியதாகத்தானே அவர்களின் குற்றச்சாட்டு. ஆனால் உங்களுடைய ஆய்வில், அறிக்கையில் அங்கே இந்து கோவில்கள் இருந்ததாக எந்த சான்றும் இல்லை, ஆதாரமும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. அப்படின்னா என்ன தீர்ப்பு சொல்லிருக்கணும்? இடிச்சது தப்பு, இடிச்சதுக்கு காரணமானவர்கள் மீது வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுக்கணும், அதே இடத்துல மறுபடியும் பாபர் மசூதியை கட்டணும் அப்படின்னு சொல்றதான ஜஸ்டிஸ். ஆனால் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது என்றால், இதெல்லாம் உண்மைதான், அங்க யாரும் இந்து கோவில் கட்டல, இந்து கோவிலை இடிக்கல, பாபர் மசூதி இடிச்சதும் தப்பு தான், ஆனா அந்த இடத்துல தான் ராமர் கோவில் கட்டணும். உங்களுக்கு வேணா பக்கத்தில் இன்னொரு கோவில் இடத்த வாங்கி அங்க மசூதியை கட்டுங்க. இப்ப ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டீங்க, பாபர் மசூதி கட்டினீங்களா? சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் தானே, அதுவும் கவர்மெண்ட் தானே பொறுப்பு எடுக்கிறதா அந்த தீர்ப்பு சொல்லி இருக்கு. இதுவரையிலும் ஏன் கட்டல? அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. அப்ப எந்த எத்திக்ஸும் கிடையாது. நாங்க நினைச்சதுதான், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் நாங்களே எழுதுவோம், அதுதான் அதற்கு பொருள். பாபர் மசூதி தொடர்பாக அவர்கள் தந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பா? நீதிபதிகள் கடவுளுக்கு சமம் என்றல்லவா பொதுமக்கள் கருதுகிறார்கள். அவங்க வாய் திறந்துட்டா அது கடவுள் சொன்ன மாதிரி. அவங்க யாருக்கும் எதுக்கு ஈல்டாக கூடாது. அதனால அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் சட்டம் செய்து கொடுக்குது. அவங்களுக்கு பங்களா, அவங்களுக்கு காரு, அவங்களுக்கு நல்ல சம்பளம், அவங்களுக்கு பாதுகாப்பு, எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு என்ன காரணம்னா, அவங்க லஞ்ச லாவண்யங்களை ஈடுபட்டு பயாஸ்டா, ஒரு சார்பா தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கான்ஸ்டிடியூஷனே அவங்களுக்கு அப்படிப்பட்ட உயரிய மதிப்பை தருகிறது, பாதுகாப்பை தருகிறது. ஆனால் அவர்களே இப்படி தீர்ப்பு எழுதினால், எச்சில் இலையில சூத்திரவால் படுத்து வருள்வது அவர்களுக்கான மத உரிமை என்று தீர்ப்பு எழுதினால் நாடு என்ன ஆகும்? இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படி யாராவது சிந்திப்பார்களா? உயர் நீதிமன்றத்தில் அமர்ந்திருப்பவர்கள்
இப்படிப்பட்டவர்கள் நீதிபதியாக இருந்தால் எப்படி இங்கே சகோதரத்துவம் மலரும், சமத்துவம் மலரும்? இது எப்படி மத உரிமையாகும்? பகுத்தறிவாக சிந்திக்க வேண்டும் என்பதுதானே நாகரிக வளர்ச்சியின் அடிப்படை. நாகரிகம் எப்படி வளர முடியும்? சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும், ரேஷனலிஸ்டா இருக்கணும். அதுதானே நாகரிக வளர்ச்சி. பகுத்தறிவா சிந்திக்கணும், அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும். அதுதானே நாகரிக வளர்ச்சி. எச்சில் இலையில் படுத்து உருளுவது அவர்களுக்கான உரிமை என்று அதை நியாயப்படுத்தி ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நீதிமன்றம் யாருடைய கட்டுக்குள் போயிருக்கிறது, எந்த சிந்தனை உள்ளவர்களின் கட்டுக்குள் முடங்கி கிடக்கிறது என்பதை எண்ணி பார்க்க நமக்கு கவலை அளிக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது. பி.ஆர். கவாய் ஒரு தலித் அல்லது ஒரு பௌத்தர் என்பதனால் அவமதிக்கப்பட்டார் என்பதை விட அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல் அவர்களுக்கு வெறுப்பை உமிழ்கிறது. ஒருபுறம் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடிக்கொண்டே, அம்பேத்கர் சிலையை வைத்துக் கொண்டே, அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டே அவர் விரும்பிய ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு எதிராக இருக்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இயக்கமே நடத்த முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வெப்பன் இன்னைக்கு அதுதான். அதனுடைய பிரியாம்பிள் தான். அது முன்மொழியக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த கோட்பாடுகள் தான். அது முன்மொழியக்கூடிய புளூரலிசம் என்கிற பன்மைத்துவம், அது முன்மொழியக்கூடிய செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மை, அது முன்னிறுத்தக்கூடிய பெடரலிசம் என்கிற கூட்டாட்சி தத்துவம். இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான விழுமியங்கள். இவை அனைத்துக்கும் எதிரான சக்திகள் தான் சனாதன சக்திகள். இதை கருத்தியல் ரீதியாக நாம் துணிந்து எதிர்த்து களமாட தயாராக வேண்டும். எலக்டரில் எப்படி இப்படி அப்படி வரலாம் போகலாம். இப்ப 4 எம்எல்ஏ இருக்கிற அடுத்த எலெக்ஷன் ஒருத்த கூட இல்லாம போகலாம். அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்முடைய நோக்கம். நம்மளை தோற்கடிக்கணும்னு நினைப்பாங்க, தோற்கடிச்சுட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. அதுக்காக நாங்கள் களத்துக்கு வரல. ஐடியாலஜிகளா ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். கருத்தியல் ரீதியாக ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். அதனால்தான் என்ன உந்தி தள்ளியது. 6ஆம் தேதி பார்க்கிறேன், 7ஆம் தேதி புரொட்டஸ்ட் பண்ணுங்க. கட்சியை உடனே திரட்ட முடியாது. ஒரு 100 வழக்கறிஞர்களாவது நம்முடைய வழக்கறிஞர்கள் வீதிக்கு வர வேண்டும். அடுத்த நாள் போராட்டம் நடத்தணும். நானே வந்து தலைமை தாங்கிறேன், நீங்க நடத்திட்டு போங்க நான் சொல்லல. ஏன்னா நான் ஒரு அட்வொகேட்டா என்ரோல் பண்ணியிருக்கிறேன். அந்த தம்பி தான் அட்வொகேட்டா, நான் அட்வொகேட் இல்லையா? அவனுக்காக எல்லா பார் அசோசியேஷன் வெளியே வராங்க. அங்க நின்னவங்களும் அட்வொகேட்ஸ் தான். அவன் யாருன்னு சட்டையில் எழுதியிருக்கா, என்ன சாதின்னு, அவன் முகத்தில் ஏதாவது அடையாளம் இருக்கா, என்ன மதம்னு. எப்படி பார் அசோசியேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறவரும் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் தானே. அவரும் ஒரு வழக்கறிஞரா இருந்துதானே பிறகு நீதிபதியாக எலிவேட் ஆகி வராரு. அவர் மேல செருப்படுத்தி வீசினதுக்கு ஏன் உங்களுக்கு யாருக்குமே பதறல, பதைக்கல, கோபம் வரல, ஆத்திரம் வரவில்லை? அதை எதிர்த்தல்லவா ஒவ்வொரு பார் அசோசியேஷனும் நீதிக்கு வெளியே வந்திருக்கணும், போராட்டம் நடத்தி இருக்கணும், கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும், கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்க வேண்டும். என்ன என்ன மாதிரியான புரிதல் இது? என்ன அணுகுமுறை இது? ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. எப்படி இவங்கெல்லாம் சிந்திக்கிறார்கள்? ஜனநாயகத்திற்கு இங்கே இடமே இல்லையா? ரெண்டு மூணு பார் அசோசியேஷன்ல எனக்கு எதிராக கண்டன தீர்மானமே போடுறாங்க. வேற எந்த தலைவரையாவது அந்த மாதிரி வழிமறிச்சு நிற்க முடியுமா? சரி, திருமாவளவனுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. நான் உடனே டிசி என்ற லைனுக்கு வந்தார். சார், அந்த தம்பி தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பாரு, விடுங்க, அவரை வந்து ஸ்டேஷன்லாம் கொண்டு போவாங்க, தயவுசெய்து அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ கூட அவர் என்ன சாதி, என்ன மதம், அவர் அட்வொகேட்டா, எதுவும் எனக்கு தெரியாது. உங்கள் பையங்கள்லாம் அங்கே மறியல் பண்ணுறாங்க. யார் சார் அங்கே இருக்கிறாங்க? ரஜினிகாந்த் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, ஃபோனை கொடுங்க. உடனே ஃபோனை கொடுத்தேன்.
ஏன்பா இதை போய் பிரச்சனை ஆக்குறீங்க, கலைஞ்சு போங்க, பெருசாக்காதீங்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம். பார்வேந்தர் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஒரு சிம்பிள் மேட்ரு, இது சாதாரணமான விஷயம். இதுக்கு டிசி சுந்தரவடிவேலே சாட்சி. அவருடைய ஃபோனில் தான் பேசினேன். ஆட்டோ ரெக்கார்டு இருந்தாலும் இருக்கும், அவர் கொடுத்தாருன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் போடலாம். அதை நான் பேசுனது நாம் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டோம். எத்தனையோ இடங்கள், இது ஒன்றா ரெண்டா, இந்த 35 வருஷத்தில் நான் சந்திச்சது ஒன்றா ரெண்டா? பல நேரங்களில் கல்லெடுத்து அடித்து நாம் அதை வெளியே சொல்லலை. நம்முடைய பேனட்டில் அடிச்சிருக்கிறாங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க, எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தலை. அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால் அவன் ஆத்திரப்படுறான். அப்போ தான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் எதையுமே நம்ம பெரிதுபடுத்தினதே கிடையாது. ஆக்சிடென்ட்டில் என் முகத்தில் இந்த காயம் ஏற்பட்டு நான் வேடச்செந்தூர்லேருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறேன். நான் கொஞ்சம் சுயநினைவு இருந்தப்போ பத்திரிகையாளர்கிட்ட கேட்டான், சார் இதில் பிஎம்கே தலையிட்டிருக்குமா, சதி செய்திருக்குமா, பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை கொல்ல முயற்சித்தார்களா? நான் அவனை கடுமையாக கோபிச்சேன். நான் என்னப்பா தேவையில்லாத கொஷின் கேட்குறீங்க, இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படிலாம் கிடையாது. நான் சொன்னேன், அதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல. இப்போ போராட்டத்தை நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க, நாம் போராடி இருக்கணும்னா அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்கள் தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லி நாம் போராட்டம் நடத்தி அவன் மேலே எஃப்ஐஆர் போட வச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்தோம்னா நம்ம மேலே இப்படி யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க. நீங்கள் போராட வேண்டாம்னு சொன்னதுனால வந்த விளைவு தான் இது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பிடிக்கிட்டாங்க. பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ், திருமாவளவன், அவங்க ஒரே காஸ்ட். அமுல்ராஜுக்கு எதிராக இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அமுல்ராஜுக்கு எனக்கும் பார்க்குற இடத்துல அல்லூர் சொல்லிட்டதோட சரி, அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் இது வரல. ஒரு நாளும் விசிகேவுக்கு அவர் வந்ததில்லை, அவர் இருக்கிற அரசியலுக்கு நான் போனதில்லை. அவர் எலெக்ஷனில் நின்றுட்டு இதெல்லாம் ஆதரவு கேட்டதில்லை. அவருக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சிங்கம் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார். அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதியவாதமாக தான் சிந்திப்பாங்க. தலித்துகள் ஒருபோதும் சாதியவாதமாக சிந்திச்சதே கிடையாது. அப்படி சிந்திச்சதே கிடையாது. அதிலும் விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைச்சது கிடையாது. யாருக்கிட்டையும் அப்படி உறவானது கிடையாது. அவர் தலித்து, அதனால் எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டோமா, நம்ம அறிக்கை விடுங்கன்னு சொன்னோமா? கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபுட்டேஜ் கேட்டால் அது முறைப்படி எழுதி கொடுத்தா தான் இந்த சந்திரமோகன்கிற திலீபன் வந்திருக்கிறாரு. இவர் ஏதோ போய் பயங்கரமாக தாக்கிட்டார் நாங்களும் நினச்சிக்கிட்டு அங்கே போனால் இப்படி 2 கையை வாங்குறாரு. வீடியோ பார்த்தா கை அவ்வளோதான், கொடூரமாக தாக்கினார் அப்படின்னு போடுறாங்க. அது 3 தடவை தள்ளும்போது ஒரு தடவை முடியல, இப்படி லேசாக போகுது, இப்படி தட்டுக்கிறாரு. அவர் தலையில் கூட ஓங்கி அடிக்கல. ஆனால் கொடூரமாக தாக்கினார்கள், கடுமையாக தாக்கினார்கள். அவர் ஏன் உள்ள போனாருன்னு தெரியல. எப்படி அவர் ஏதாவது கார்டு வாங்க போனாரான்னு தெரியல. எவ்வளவு இதுக்கு என்ன காரணம்னா, பார் கவுன்சில் எலெக்ஷன் ஒரு காரணம். காஸ்ட் போலரைசேஷனுக்காக உடனே திருமாவளவன் திருமாவுடைய ஆட்கள் உள்ள பூந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவனை நிறுத்தி அதன் மூலமா ஒரு காஸ்ட் போலரைசேஷனை உருவாக்குறது. அப்படி சாதி ரீதியாக எல்லா இடங்களையும் தகவல் கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, விடாதீங்க, அங்கங்க தீர்மானம் போடுங்க, அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. பிஆர் கவாய் மீது செருப்பு வீசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை, தீர்மானம் போடுங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை. எனது அருமை தோழர்களே, இது ஒரு புரிதலுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம். நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம். நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை. வன்கொடுமைகளை கண்டிப்போம், அது வேறு. ஆணவ கொலைகள் நடந்தால் கண்டிப்போம், சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம். அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்போம், அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம். அது நமக்கு சாதி ஒரு அளவுகோல் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அந்த சக்திகள் சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள். அந்த சக்தியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால். அந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் நம் கருத்தியலோடு உடன்பட்டு நிற்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பலம். நமக்கு மிகப்பெரிய பலம். உயர்நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி வழங்கியவர்கள் இன்றைக்கு நம் பக்கம் நின்று நம்முடைய குரலுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான உணர்வை, விழிப்புணர்வை நம்மிடையே உருவாக்கி இருக்கிற நீதிபதிகளுக்கும் அண்ணன் வில்சன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற